உண்மையாலுமே ஒரு ஜனநாயக ஆட்சி நாட்டில் மட்டும் இல்லை, கட்சியிலையும் ஜனநாயகம் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தில் தான். ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்கிறதுல அவங்களோட பின்புலத்தை பார்த்தோ, அவங்க பணபலத்தை பார்த்தோ தேர்ந்தெடுக்காம, அவங்களோட திறமையின் அடிப்படையில் இன்னைக்கு இவ்வளோ அமைச்சர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து அமைச்சர்களும் கட்டாயம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நலத்திட்டங்களை புதுசாக வழங்கி அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தற்கு போராடுவாங்க, பாடுபடுவாங்க. இப்போ எனக்கு அமைச்சராக கிடைச்சதுல என் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க கூட படித்தவங்களுக்குலாம் ரொம்பவே ஆச்சரியம். நம்ம கூடயே இருந்த ஒருத்தருக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அவங்க இப்போ புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு பெரிய மாற்றம் நம்ம நாட்டுக்குள்ளே வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மொத்த கோயம்புத்தூருமே சந்தோஷப்படுறாங்க. இல்லை, எனக்கு என்னன்னா இப்போ முதல்ல நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது என் தொகுதியை எப்படியாவது வளர்த்திடணும், என் தொகுதியில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், என் தொகுதியில் அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும் முழு மனசோட இந்த ஒரு 10 நாளாகவே அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன். இனி என்னோட பணி என் தொகுதியை கூட சேர்த்தி தமிழ்நாடு அரசுக்கு மொத்த தமிழ்நாட்டுக்கும் உழைக்கணுங்கிறது பணி கூடுதலாக இருக்கு. நன்றி. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய மகன் அமைச்சரானது மிகுந்த மகிழ்ச்சி. இல்லை, நான் அமைச்சராக இருந்திருக்கிறேன்னே. அம்மா என்ன அமைச்சரா, உணவு கூட்டுறவு அமைச்சராக என்ன வச்சுருந்தாங்களே. அது முடிஞ்சு போன கதை, அதையே பேசுறீங்க. இல்லை, நான் கட்சியை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு. உடல்நிலை சரியில்லை, ஓய்வில் இருக்கேன். இல்லை, அதுக்கு ஆலோசனை சொல்லுவேன், அதனுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன், அவ்வளோதான். அதான் மன வருத்தம். கட்சி வளர்த்தவங்க நாங்கள்லாம் வளர்த்தோம் சேலம் மாவட்டத்தில். அதனால் இன்றைக்கி எனக்கு மன வருத்தம் இருக்குது, அவ்வளோதான். இது மக்களுக்காக நான் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் நம்பி கழகத் தலைவர் என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு. மக்களுக்கும் தலைவருக்கும் ஒரு ஊழியராக இருந்து மக்களுக்கு பணியாற்றுவேன். அதை மக்கள் நம்பி தளபதி கொடுத்திருக்காரு. எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்காரு. ரெண்டாவது பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மக்கள். ஒரு நல்ல ஆட்சி வேண்டும் என்று மக்கள் நல்ல ஆட்சி வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நல்ல ஆட்சி, அவர்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஊழல் இல்லாத ஆட்சி, கஞ்சா சாராயம் அந்த போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவார். உண்மையிலேயே இது மிகப்பெரிய பொறுப்பு தான். நம்ம ஒவ்வொரு விஷயம் பார்த்து நல்லா செயல்பட்டு மக்களுக்கான சேவைகளை எல்லாத்தையும் செய்யணும். இல்லை, நான் எந்த பொறுப்புமே நாங்கள் எதிர்பார்க்கல. யார் நல்லபடியாக ஒர்க் பண்ணாங்களோ, சேவைகள் செஞ்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் தளபதி கொடுத்துருக்காங்க. சரி, எல்லாருக்கும் அமைச்சரை கொடுக்க முடியாது. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாரி கொடுத்துருக்காங்க. டெல்டா வைஸ் கொடுத்துருக்காங்க, தெற்கு மண்டலம் கொடுத்துருக்காங்க, மேற்கு மண்டலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன பொறுப்புகள் இருக்கோ அதை வச்சு சிறப்பாக சேவைகள் செய்வாங்க. இல்லை, தொகுதி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் தொகுதியில் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கும்பகோணத்தில் அமைச்சராக இருக்கும். ஸோ மக்களோட வளர்ச்சியும் அந்த கும்பகோணம் தொகுதியை சுற்றி வர டெல்டா மாவட்டம் நல்ல வளர்ச்சி அடையும்.